இன்றைக்கான வீடியோ என்னன்னா ஒரு டர்போ வுட் ஸ்டவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டவ்வுக்கு நம்மளுக்கு ஏர் ப்ளோவர் தனியாக வந்து தேவை கிடையாது. அதனால நம்ம ஒரு கரண்ட் இல்லாத இடத்துல கூட இந்த ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். தொண்டை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நான் 3 இன்ச்சில் ஸ்கொயர் டியூப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் வந்துட்டு எம்எஸ்ல எடுத்துக்கணும்னா கூட வந்து எடுத்துங்க, கொஞ்சம் திக்னஸாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் டியூப்பில் ஒரு 30 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு 4 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோடு போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்கொயர் டியூப் கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்கொயர் டேப்பில் ஒரு எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சுட்டு ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சிலேருந்து திருப்பி ஒரு 3 இன்ச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த நம்ம பாக்ஸ் மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்கொயர் டியூப் எடுத்து சைடில் வந்துட்டு நிறுத்திக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கீழ்ப்பக்கத்தில் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ஸ்கொயர் டியூப் வந்துட்டு வைக்கிறேன். இதில் நம்ம டேப் வச்சுட்டு ஒரு அடி நீளத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்துட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இந்த பீஸ் எடுத்து நம்ம பாக்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் கீழ்ப்பக்கத்தில் வச்சுட்டு 4 இடத்துல லைட்டாக வந்து வெல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டியூப் இருக்குல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி பி ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பீஸை கீழே வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பீஸை அதுக்கு மேலே வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இந்த வி ஷேப் மாதிரி வருது இல்லையா, அதை வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர் டியூப்பில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே வச்ச மத்தியில் அந்த பீஸ்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த ஸ்கொயர் டியூப்போட அடுத்த பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி நம்ம அதை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த மட்டும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்தா லைட்டாக நம்ம வெல்டு பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பீஸை வந்து கட் பண்ணி தனியாக வெளியில் எடுத்துறேன். இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கோடை போட்டுட்டு இந்த இடத்தையும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல திருப்பி இந்த பீஸை வச்சுட்டு 4 இடத்துல மட்டும் லைட்டாக வந்து வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வி ஷேப்பில் ஒரு பீஸை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பீஸை வைக்கிறதுக்கான கேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளார வைக்கிறேன், கரெக்டாக வந்துட்டு ஒன்றா சேருது, நீங்களே பாருங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் டிப்போ ஒரு 16 இன்ச்சு நீளத்துக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது வழியாக தான் நம்ம வந்துட்டு விறகு வந்துட்டு உள்ளார போட போகிறோம். இந்த பைப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த பைப் எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு நம்ம இதையும் வந்துட்டு வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஜாயிண்ட்டையுமே இன்னும் ஃபுல்லாக வந்துட்டு வெல்டு பண்ணல, அதனால் எல்லா ஜாயிண்ட்டையும் நம்ம இப்போ ஃபுல்லாக வெல்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு அடுப்புக்கான ஓரளவுக்கான லுக் இப்போ வந்துடுச்சு. உள்ளார எரியக்கூடிய விறகோட கறி வந்துட்டு வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு செட்டப் வந்து நம்ம வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பட்டை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை வந்து எங்கே வைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய பைப் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வந்து வைக்கிறேன். அந்த 3 இன்ச்சு கேப்பையும் வந்து நடந்துக்கிறேன், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கமாக விட்டுக்கிறேன். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்டில் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக 2 கேப் வந்து வெட்டணும். அதுக்காக 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்துட்டு கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை கையால் நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும். அதுக்காக லைட்டாக வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு கோடு போட்டு அடுத்த கட்டிங் பிளேயரை வச்சுட்டு லைட்டாக வந்து வளைச்சிக்கிறேன். இப்போ அடுத்த இந்த பீஸ் வந்துட்டு எந்த இடத்துல உள்ளார போகணும் அப்படின்னு சொன்னோம், அந்த இடத்துல கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு கோடாக வந்து கட் பண்ணி எடுத்துறேன். அந்த இடத்துக்குள்ள இந்த பீஸ் உள்ளார போட்டோம் அப்படின்னா உள்ளார போயிடுச்சு இல்லையா, எப்படி போய் லாக் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளேட் வழியாக லேசான சாம்பல்லாம் வெளியில் வந்துடும். அதுவே கனமாக இருக்கக்கூடிய கறியெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா இன்னொரு பீஸ் வந்து வைக்கணும். அதுக்கு அப்படியே கீழ்ப்பக்கத்தில் வந்துட்டு கிரைண்டிங் மிஷின் வச்சுட்டு இதே மாதிரி கோடாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்னொரு 3 இன்ச்சில் ஒரு பிளேட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை அந்த கேப்புக்குள்ளார வந்து உள்ளார போட்டு கரெக்டாக உள்ளே போய் முட்டுற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ கிரைண்டிங் மிஷினை வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் 2 கோடு வந்து போட்டுக்கிறேன். இப்போ கோடு போட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வச்சுட்டு கட்டிங் பிளேயர் வச்சுட்டு லேசாக வந்துட்டு வளைச்சிக்கலாம். இப்போ இந்த பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கீழ்ப்பக்கத்தில் கோடாக வந்து கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உள்ளார போட்டுடலாம். கரெக்டாக போய்ட்டு உள்ளே லாக் ஆகிடுச்சு. இதை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த சாம்பல் கறி எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ அடுத்ததாக நான் இன்னொரு இரும்பு பிளேட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட அடுப்போட கீழ்ப்பக்க பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு மார்க்கரை வச்சுட்டு 4 பக்கத்துலேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி பாக்ஸாக எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்த வந்துட்டு நம்ம கட் பண்ணி தனி பீஸாக வந்துட்டு எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கூடிய இந்த பீஸ் எடுத்து நான் பைப்புக்குள்ளார உள்ளார ஆரம்பித்தோம் அப்படின்னா உள்ளார வந்துட்டு ஃப்ரீயாக இந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்த ஒரு 5 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். போல்ட்டை இப்போ வைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஓட்ட தேவை. அதனால் வெல்டிங் நட்டை வச்சுட்டு 2 இடத்துல வந்து நான் ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த பிளேட்டுக்கு மேலே நம்மளோட போல்ட்டில் இருக்கக்கூடிய நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சென்டராக வச்சுட்டு 2 இடத்துல வந்து வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போல்ட்டை அந்த பிளேட்லேருந்து கழட்டி தனியாக எடுத்துக்கிறேன். அந்த போல்ட்டை அந்த ஓட்ட வழியாக உள்ளார விட்டுட்டு அந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கத்தில் வச்சுட்டு அந்த நட்டில் வந்துட்டு ஏற்றிக்கிறேன். அந்த போல்ட்டை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த போல்ட்டு வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துற மாதிரி பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த போல்ட்டை பிடிச்சி நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த பிளேட்டை வந்துட்டு திறக்கிறது மூடுறது அந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த போல்ட்டை அந்த நட்டு கூட வச்சுட்டு வெல்ட் பண்ணிடுறேன், இல்லைனா வந்துட்டு தனியாக சுற்றும். இப்போ இந்த பிளேட்டை வந்துட்டு திறக்கிறது மூடுறது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதனால் 2 நட் எடுத்து அந்த போல்ட்டில் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இரும்பில் ராடு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், 12mm ராடு. அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் எடுத்து அந்த போல்ட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டை நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் வந்துட்டு வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளார போகக்கூடிய காற்றோட அளவு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். இப்போ அடுத்ததான் நம்மளோட அடுப்புக்கான ஸ்டாண்டை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3/4 இன்ச் GA எல்போவும் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப்பு வந்துட்டு 1 அடி நீளத்தில் ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த GA எல்போவை அந்த பைப்பு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா கட்டிங் மிஷின் வந்துட்டு இந்த எல்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளோட அடுப்பில் கிராஸாக வச்சு வெல்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் 4 எல்போவும் இதே போல் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்து அந்த எல்போ எடுத்து அடுப்புக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 இடத்துல வச்சுட்டு வெல்டு அடிச்சுக்கிறேன். எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அடுப்பு நேராக நிற்குமோ அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக கதவுல எல்லாம் வைக்கக்கூடிய 3 இன்ச்சு கீழ்பட்டை இருக்குல்லையா, அது ஒன்று வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் ஒரு பட்டை ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த பீஸை வச்சுட்டு 2 வந்து ஒன்றா சேர்த்து வெல்டு அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பிளேட் எடுத்து நம்மளோட அடுப்பில் விறகு போடுறதுக்காக ஒரு பைப் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு இந்த கீழ்பட்டையை மட்டும் வந்துட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக 12mm இரும்பு ராடு ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 நம்பரையும் அடுப்போட மேல் பக்கத்தில் 4 பக்கத்துலையும் வச்சுட்டு வெல்டு அடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பாத்திரம் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், இல்லைனா இந்த கேஸ் அடுப்போட ஸ்டாண்ட் இருக்குல்லையா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக கத்தி அருவாளுக்கான மரப்பொடி வந்துட்டு ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 போல்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த போல்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம கறியை வெளியே இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பிளேட்டில் சைடில் வச்சுட்டு வெல்டு அடிச்சிடறேன். இந்த போல்ட்டுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கத்தியோட பொடி இருக்கும் இல்லையா, அந்த பொடியை வந்துட்டு ஏற்றிடலாம். இது எதுக்காகனா நம்மளோட அடுப்பு சூடாக இருக்கும்போது இந்த கறியை வெளியில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பொடியை பிடிச்சி வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3/4 இன்ச் PVC எண்டு கேப் ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்டு கேப்பை நம்ம அடுப்புக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கோம் இல்லையா பைப், அந்த பைப்பில் ஏற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம தரையில் வைக்கிறப்ப துரு பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ அடுப்புக்கான செட்டப் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா விறகுல கொஞ்சமாக வந்துட்டு மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த விறகு எடுத்து என்ன பண்ணுறேன்னா அடுப்பு உள்ளார வந்துட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியும், உள்ளார எப்படி எரியுது அப்படின்றத பாருங்கள். இந்த அடுப்புலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம விறகு வந்துட்டு ஒன்ஸ் பற்ற வச்சு உள்ளே போட்டோம் அப்படின்னாலே போதும். வேறு நம்ம ஊதுறது அந்த மாதிரி எந்த வேலையுமே வந்துட்டு தேவை கிடையாது. அழகாக பார்த்திங்கன்னா எல்லா விறகுலையும் வந்து நெருப்பு பிடிச்சிது. இந்த அடுப்பு எப்படி ஏர் ப்ளோவர் இல்லாமல் எரியுது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். இந்த நெருப்பு வர பைப்பு வந்துட்டு கொஞ்சம் உயரமாக வச்சுருக்கோம் இல்லையா, கீழே நெருப்பு எரியும்போது நெருப்பு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வரத்தான் ட்ரை பண்ணோம். அப்படி மேலாக்க வரும்போது என்ன பண்ணணும்னா கீழேருந்து நம்மளுக்கு காற்றை வந்துட்டு உள்ளார சக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளை அடுப்பு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்துட்டு கிடச்சிரும். நம்ம கீழே வந்துட்டு ஒரு டோர் மாதிரி வச்சோம் இல்லையா, க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா நீங்களே இப்போ வந்துட்டு பாருங்கள் அடுப்பு ஒரு எரியுது வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃப்ளேம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெருப்பு வருது இல்லையா, இதையும் தாண்டி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு பைப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்னா அதோட சைஸை வந்துட்டு பெருசு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே வந்துட்டு கிடையாது. இந்த ஃப்ளேம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைப்பே வந்துட்டு நம்மளுக்கு போதும். அடுத்து நம்மளோட அடுப்பில் வந்துட்டு பாத்திரத்தை வச்சுட்டு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அந்த அடுப்பில் வந்துட்டு பாத்திரத்தில் கறி பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை, கறியெல்லாம் பிடிக்க தான் செய்யும். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அடுப்பில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அனல் வந்துட்டு கீழேருந்து நம்மளுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுனால ஹீட் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் நார்மல் அடுப்பை விட. அடுத்தா நம்ம விறகை ஒன்ஸ் பற்ற வச்சு உள்ளே போட்டோம் அப்படின்னாலே போதும், திருப்பி நம்ம ஊதிட்டுலாம் இருக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக எல்லா விறகுலையும் நெருப்பு அதுவே பிடிச்சி வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. அடுத்தா நம்மளோட விறகு எரியறதுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால விறகு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எரிஞ்சிடும். இதனால் நம்மளுக்கு விறகு வந்துட்டு ரொம்பவே மிச்சப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுப்புலேருந்து வரக்கூடிய புகையோட அளவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருக்குது. நம்ம அடுப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்தா நம்ம வந்துட்டு அடுப்பு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன், கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டை நம்ம இழுத்தோம்னா லேசான சாம்பல் எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கீழே வந்துடும். அடுத்த மேலே இருக்கக்கூடிய பிளேட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா அடுப்புக்குள்ளே ரொம்ப கறி சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த கறி எல்லாமே கீழே வந்துடும். திருப்பி நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து மற்றும் கலை.